ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உளுந்து புட்டு, தோசை புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பெஷலான நாஸ்டா ஐட்டங்க. இது ட்ரெடிஷ்னல் நாஸ்டா. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது. இந்த உளுந்து புட்டு மாவு ஃபஸ்ட்டு இதை நான் உளுந்து கருப்பு உளுந்தில் நான் செய்யணும். 1 கிலோ பச்சரிசி எடுத்தோம்னா அதில் 1 டம்ளர் அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து சேர்த்திக்கணும். கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா கழுகி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு புட்டு மாவு ரெடி ஆயிரும். இதில் நம்ம களியும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி புட்டும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 4 கப்பு எடுத்துருக்கிறேன் நான். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பதமாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இதை நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஓட்ட தட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓட்டத்தட்டில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வெள்ளை காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா பரப்பி போட்டுக்கலாம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்குலாம், வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஆவியில் வேக வைக்கிறது. வயசானவங்களுக்கும் கூட இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாதது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நாம் துணி பரப்பி போட்டுக்கிட்டு இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நாம் இந்த மாவு கரைச்சி வச்ச மாவு போட்டுக்கிறேன். கரைக்கும் பொழுது நான் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு ஒன்று தான் போடணும், வேறு எதுவும் போட தேவையில்லை. சோடா உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை இதுக்கு. இதில் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் 2 கரண்டி ஊற்றி இதே மாதிரி நல்லா தோசை மாதிரி இப்படி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். கரண்டினா ரொம்ப மீடியம் சைஸ் கரண்டி தான், ரொம்ப பெரிய கரண்டி இல்லை. உங்கள் தட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் துணி ஷேப் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நம்ம இடியாப்பம்னா எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுமே இந்த ஊற்றின தட்டை நம்ம எடுத்து அதில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது டக்குன்னு வெந்துடும். ரொம்ப சீக்கிரமே ஒரு நிமிஷம்தான் ஆகும். இந்த மாதிரி வேகும் பொழுது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா இப்படி மாவு மாதிரி இருக்குது. மூடி போட்டு வேக வச்சு டக்குன்னு எடுத்து எல்லாமே இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக நல்லா உப்பி மேலே வரும். இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணி பாட்டு கொதி வந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி தீர பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு நான் செஞ்ச அளவு எனக்கு 4 கப்புக்கு ஒரு 15 அளவுக்கு வந்துச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மசாலா சால்னாவுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நெய்யும் கூட ஊற்றி கொடுக்கலாம். சிலர்லாம் வாழைப்பழமும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வாழைப்பழம் போடலை. அதாவது நம்ம சாப்பிடும்பொழுது பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது தான் வாழைப்பழம் போடணும். இடையிலலாம் மாவுலாம் வாழைப்பழம் போடக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் வெந்ததும் டக்கு நீங்கள் எடுத்துருங்க. அந்த துணியிலேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கிறேன்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக துணியில் அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா இது சுட சுட இருக்கும்பொழுது டக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. வாழைப்பழம், தேங்காய் பூ அரைச்சிக்கோங்க. தேங்காய் பூ, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லாட்டி அஸ்கா சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இன்றைக்கி எனக்கு சால்னா இருந்துச்சு. மசாலா சால்னா இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு புளிக்குழம்பு இருந்துச்சு. தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு புளிக்குழம்பும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எல்லாத்தையுமே போட்டு சாப்பிடும்பொழுது வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த உளுந்து புட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.